ஹாய் Techies, வெல்கம் பேக் டு Techie தமிழ். கேன்வாவோட மேஜிக் ஃபீச்சர் சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ மேஜிக் மீடியா. ஆல்ரெடி நம்ம மேஜிக் டிசைன், மேஜிக் ஸ்விட்ச் இதை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக பார்த்துருக்கோம். அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்க்காதவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனல் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்க, உங்க வேல்யூபிளான ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு எப்பவும் போல உங்களோட கூகுள் குரோம் ப்ரௌசரில் நீங்கள் வந்து canva.com அப்படின்னு போட்டிங்கன்னா அதோட ஹோம் பேஜ் இப்படி ஓப்பன் ஆகிடும். அப்படி இல்லைன்னா நீங்கள் உங்கள் டெஸ்க்டாப் இல்லை மொபைலில் நீங்கள் கேன்வா ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி அதுலேயும் வந்து இந்த ஃபீச்சரை யூஸ் பண்ணிக்கலாம். கேன்வாவோட ஹோம் பேஜில் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா ட்ரை யுவர் நியூவஸ்ட் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ இதில் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி மேஜிக் டிசைன், மேஜிக் ஸ்விட்ச் ரெண்டு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது மேஜிக் மீடியா. ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதை யூஸ் பண்ணி நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது டெக்ஸ்ட் டு இமேஜ் அண்ட் டெக்ஸ்ட் டு வீடியோ. எப்படி இந்த ஏஐ டூலை யூஸ் பண்ணி ஒரு டெக்ஸ்ட்டை வீடியோவை மாற்றுறாங்க, ஒரு டெக்ஸ்ட்டை இமேஜை மாற்றுறாங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுதான் வந்து இங்கே உங்களுக்கு இன்ஃபர்மேஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்காக நான் வந்து இந்த வீடியோஸ் டேப்பில் போயிட்டு ஒரு பிளாங்கான வீடியோ வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதோட லெஃப்ட் சைடில் ஆப்ஸ் அப்படின்ற இந்த ஐக்கான் இருக்குது. இதை நீங்கள் கிளிக் பண்ணும்போது இதில் டிஸ்கவர் யுவர் ஆப்ஸ் அப்படின்ட்டு ஸ்க்ரோல் பண்ணி கீழே வரும்போது பாப்புலர் அப்படின்ட்டு இந்த ஆப்ஷன் கீழே தான் மேஜிக் மீடியா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம டபுள் கிளிக் பண்ணும்போது அந்த மேஜிக் மீடியா வந்து உங்களோட லெஃப்ட் சைட் கார்னரில் கீழே வந்து அந்த ஐக்கானும் இங்கே ஓப்பன் ஆகிடும். அதே மாதிரி அதோட பேஜும் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். மேஜிக் மீடியா இந்த ஆப்ஷன் வந்து ஒரு ஃப்ரீ யூஸருக்கு ஓவராலாக 50 ட்ரையல் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதே நீங்கள் ஒரு ப்ரோ யூஸராக இருந்தீங்கன்னா பர் மந்த்துக்கு 500 டைம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு மந்த்தும் ஃபர்ஸ்ட் டே வந்து இது ரிஃப்ரெஷ் ஆகிட்டே இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது டெக்ஸ்ட் டு இமேஜ். ஸோ டெக்ஸ்ட் டு இமேஜ்னா டிஸ்கிரைப் த இமேஜ் யூ வாண்ட் அண்ட் வி வில் ஜென்ரேட் இட் ஃபார் யூ. அதாவது நமக்கு எந்த மாதிரியான இமேஜ் வேணுமோ அதை நம்ம ஒரு சென்டென்ஸாக இங்கே கொடுத்தோன்னா இந்த மேஜிக் மீடியா நமக்கான இமேஜ் வந்து க்ரியேட் பண்ணும். இங்கே கீழே ஸ்க்ரோல் பண்ணும்போது ஸ்டைல்ஸ் அப்படின்னு இந்த ஆப்ஷன் இருக்குது. இதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான ஸ்டைலில் ஃபோட்டோவா, வைப்ரண்டா, மினிமலிஸ்டா, நியான், ஃபிலிமிக், ஸோ எந்த ஸ்டைலில் வேணுமோ ஸ்டைலில் அவங்களோட இமேஜை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். தென் ஆஸ்பெக்ட் ரேஷியோ, ஸ்கொயர் ஃபார்மேட்டா, லேண்ட்ஸ்கேப்பா, போர்ட்ரேட்டா, ஸோ இந்த 3 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் உங்களோட இமேஜ் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம இந்த டெக்ஸ்ட் டு இமேஜில் இருக்க எக்ஸாம்பிள்ஸ் யூஸ் பண்ணி ஒரு இமேஜ் க்ரியேட் பண்ணுவோம். தென் நம்ம ஒரு சிம்பிள் சென்டென்ஸ் கொடுத்து நமக்கான இமேஜ் வந்து க்ரியேட் பண்ணுறதை பார்க்கலாம். இந்த ட்ரை அண்ட் எக்ஸாம்பிளில் இந்த ப்ளஸ் சிம்பிள் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து எக்ஸாம்பிள்ஸ் வந்துகிட்டே இருக்கும். தென் அகைன் ரிஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா வேறு எக்ஸாம்பிள்ஸ் வந்துகிட்டே இருக்கும். பாருங்கள். ஓகே, ஸோ இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருந்த மாதிரி இருக்குது. ஸோ இதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஃப்ரைட் எக்ஸ் ஆன் அ பிளேட் வித் சாலட் அப்படின்ட்டுருக்கு. ஸோ இதை நான் வந்து ஃபிலிமிக் இந்த மாடலில் ஸ்டைலில் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். தென் ஆஸ்பெக்ட் ரேஷியோ லேண்ட்ஸ்கேப் கொடுக்குறேன். க்ரியேட் யுவர் இமேஜ் கொடுத்தாச்சுன்னா வித்தின் 1 minute நமக்கான இமேஜ் வந்து இங்கே க்ரியேட் ஆகிடும். இப்போ பாருங்கள், அதில் இருந்த சென்டென்ஸ் மாதிரி ஒரு ஃப்ரைட் எக் இருக்கு. ஸோ இந்த இமேஜில் நம்ம கிளிக் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காக இந்த எடிட்டிங் பேஜில் வந்துடும். ஸோ நான் கொடுத்தது வந்து லேண்ட்ஸ்கேப். ஸோ அந்த இமேஜ் வந்து லேண்ட்ஸ்கேப் இருக்குது. ஸோ ஒரு ஃப்ரைட் எக் இருக்குது, கிட்ட வந்து சாலட் இருக்குது இந்த பிளேட்டில். தென் இந்த இமேஜ் கிளிக் பண்ணோன்னா இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு எக் இருக்குது, இதில் வந்து 2 இருக்குது. ஸோ ஒவ்வொரு இமேஜுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த 4 இமேஜஸ் வந்து நீங்கள் லைக் பண்ணலாம் அப்படின்னா ஜென்ரேட் அகெயின் கொடுத்தீங்கன்னா வேறு இமேஜஸ் வந்து க்ரியேட் பண்ணி 3 இமேஜஸ்மே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு சென்டென்ஸ் கொடுப்போம், அது எப்படி க்ரியேட் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம்.
ஓகே, இந்த டெக்ஸ்ட் டு இமேஜில் இப்போ நான் ஒரு சென்டென்ஸ் கொடுக்குறேன். க்ளீன் அண்ட் எலகண்ட் ஹவுஸ் வித் அ பேக் ட்ராப் ஆஃப் மினிமலைஸ் ட்ரீஸ். ஸ்டைல்ஸில் ஓகே, நான் வைப்ரண்ட் இதை சூஸ் பண்ணுறேன். தென் ஆஸ்பெக்ட் ரேஷியோ ஸ்கொயர் கிளிக் பண்ணுறேன். க்ரியேட் யுவர் இமேஜ். ஸோ நான் நெக்ஸ்ட் பேஜ் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, க்ரியேட் யுவர் இமேஜ் கொடுத்தாச்சுன்னா பார்ப்போம் இந்த இமேஜ் வந்து எப்படி ரெடியாகி வருது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இப்போ ஒரு கண்டென்ட் க்ரியேட்டர் இல்லை ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் சென்டென்ஸை இமேஜாக க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த மேஜிக் மீடியா டூலை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் க்ளீன் அண்ட் எலகண்ட் ஹவுஸ். ஸோ பார்த்தீங்கனாலே ரொம்ப நீட்டாக இருக்குது. ஸோ இந்த இமேஜ் கிளிக் பண்ணுவோம். in this one. ஸோ டோட்டலாக 4 இமேஜஸ்மே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இமேஜஸ்மே நம்ம கொடுத்ததுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஏஐ டூல் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கு. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு எப்படி டெக்ஸ்ட்லேருந்து ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது டெக்ஸ்ட் டு வீடியோ. ஸோ அதே மேஜிக் மீடியாவில் இந்த வீடியோ இந்த டேப் நம்ம கிளிக் பண்ணும்போது அந்த பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும். இதில் இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக இந்த ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணி ஒரு பேஜ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த டெக்ஸ்ட் டு வீடியோ அவங்க கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். டிஸ்கிரைப் அ சீன் டு ஜென்ரேட் அ ஃபியூ செகண்ட்ஸ் ஆஃப் வீடியோ. ஸோ உங்களோட வீடியோ வந்து செகண்ட்ஸில் தான் இருக்கும். இப்போ இதுலேயுமே நம்ம ட்ரெயின் எக்ஸாம்பிள் இருக்குது. இதில் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டு அப்புறமா நம்மளோட ஒரு சென்டென்ஸ் கொடுத்து அந்த வீடியோ எப்படி க்ரியேட் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதில் நம்ம ஸ்டைல், ஆஸ்பெக்ட் ரேஷியோ அந்த மாதிரி எந்த ஆப்ஷனும் இங்கே இல்லை. டு வீடியோ இந்த ஆப்ஷன் வந்து ஒரு ப்ரோ யூசர் பர் மந்த்துக்கு 50 டைம்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். த பியூட்டிஃபுல் ஸ்னோ கேப்ட் மவுண்டெயின்ஸ் இந்த ஸ்டைலாக ப்ரொஃபஷ்னல் சினிமாட்டோகிராஃபி நேச்சுரல் லைட். ஓகே, இந்த எக்ஸாம்பிள் நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்போ நம்மளோட வீடியோவில் வந்து கண்டிப்பாக ஒரு மவுண்டெயின் மேலே ஒரு ஸ்னோ வந்து கவர் ஆன மாதிரி இருக்கும். ஒரு ப்ரொஃபஷ்னல் வேலை இருக்கும் நேச்சுரல் லைட்டோட அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். ஜென்ரேட் வீடியோ நான் இதை கிளிக் பண்ணுறேன். இவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள். எ பிராண்ட் நியூ வீடியோ இன்ஸ்பைர்ட் பை யுவர் சீன் இஸ் பீங் ஜென்ரேட்டட். இட் ஷுட் பி ரெடி இன் 1 to 2 minutes அப்படின்னு இருக்கு. ஓகே, நம்மளோட வீடியோ வந்து ரெடி ஆயிடுச்சு. எனக்கே ரொம்ப ஆர்வமாக இருக்குது. ஸோ எப்படி ஒரு ஏஐ டூல் வந்து நம்ம டெக்ஸ்ட்லேருந்து வீடியோ க்ரியேட் பண்ணுது அப்படின்றது. இதுக்கு முன்னாடி இந்த மேஜிக் ஃபீச்சர்ஸ்க்கு முன்னாடி கேன்வாவில் இது எல்லாமே தனித்தனி ஆப்ஷனாக இருந்துச்சு. அதாவது டெக்ஸ்ட் டு இமேஜ், தென் டெக்ஸ்ட் டு வீடியோ. இப்போது அவங்க வந்து கிளப் பண்ணியிருக்காங்க இந்த மேஜிக் வீடியோ அப்படின்ற இந்த ஆப்ஷனுக்கு கீழே. ஓகே, இந்த வீடியோ பாருங்கள். இப்போ இதை நம்ம கிளிக் பண்ணோன்னா அது நம்மளோட இந்த பேஜில் வந்துடும். நான் செட் வீடியோஸ் பேக்ரவுண்ட் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ இதை ப்ளே பண்ணி பார்ப்போம். இப்போ பாருங்கள், இந்த டோட்டலாக ஒரு 4 செகண்ட் தான் இந்த வீடியோ இருக்குது. நம்ம அந்த சென்டென்ஸில் பார்த்த மாதிரி ஒரு மவுண்டெயின், அந்த மவுண்டெயின் மேலே ஸ்னோ வந்து மேலே இருக்கிற மாதிரி இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, இப்போ நம்ம ஒரு சென்டென்ஸ் கொடுப்போம். அது எப்படி நமக்கான வீடியோ ரெடி பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். ஒரு சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் தான். A line running with multiple elephants அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஓகே, ஜென்ரேட் வீடியோ கொடுத்துருவோம். ஓகே, பாருங்க, நான் வந்து ஒரு லைன் நிறைய எலிஃபென்ட்ஸ் இருக்கணும் அப்படின்னு கொடுத்தேன். பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து ஒரு 4 செகண்ட்ஸ் வீடியோ தான். எப்படி இந்த ஃபீச்சர் யூஸ் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இதை வந்து உங்களுக்கு போர்ட்ரேட் ஃபார்ம் வேணும்னா நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த மேஜிக் ஸ்விட்ச் இந்த ஆப்ஷனில் போனீங்கன்னா ஆனால் வீடியோஸ் அப்படின்ட்டு இந்த ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்து இன்ஸ்டாகிராம் ரீல்ஸாக, டிக்டாக் வீடியோவோ, ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அதில் கிளிக் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி இதோட சைஸ் வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். இன்றைக்கி நம்ம மேஜிக் மீடியா இந்த டூலை யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஒரு டெக்ஸ்ட்டை இமேஜாக மாற்றுறது, வீடியோவாக மாற்றுறது அப்படின்றத ரொம்ப டீட்டெயில்டாக பார்த்தோம். நம்ம பார்த்து இந்த மேஜிக் மீடியா செஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்டே இருக்கு. ஸோ ப்ளீஸ் ஸ்டே டியூன் வித் AI Techie தமிழ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.